ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு LKG'S வேர்ல்ட். குழந்தைங்களே செய்கிற மாதிரி ஒரு ஈஸியான பர்த்டே கார்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. அப்புறம் திரும்பி அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி மடக்குங்க. அப்புறம் நீட்டிட்டு இதை இப்படி மடக்கி அந்த நடு லைனில் மடக்கி இந்த சைடு, அப்புறம் இந்த சைடு அந்த மாதிரி மடக்கி அப்புறம் திருப்பி மடக்கி இந்த சைடும் திருப்பி மடக்கணும். குழந்தைங்கன்னா கத்திரிக்கோலில் வெட்டக்கூடாது. அதனால உங்கள் அம்மாவோ அப்பாவோ ஆனால் பெரியவங்கள கூப்பிடணும். அவங்கள ஹெல்ப் கேளுங்க, கத்திரிக்கோலை வச்சு இதை வெட்டி கொடுங்க. இப்போ இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு லெட்டர்ஸ் இருக்குது. அதை வச்சு நான் HBD அப்படின்னு எழுத போகிறேன். ஆனால் உங்ககிட்ட இந்த மாதிரி லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா ஒட்டுங்க, இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி எழுதி அப்புறம் கலர் பண்ணிக்கோங்க. எங்கள் அப்பாவை நாங்கள் அப்புன்னு தான் கூப்பிடுவோம். அதனால நான் அப்புன்னு எழுதுகிறேன். H says happy, B says birth, D says day. Happy birthday அப்பு அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ நம்ம எழுதி முடிச்சாச்சு. இப்போ இதில் காட்டுற மாதிரி நீங்கள் மடியுங்க. அப்போ தான் இது பார்க்க நல்லா இருக்கும். இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் நீங்கள் பலூன், ஹார்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் வரையலாம். ஐ லவ் யூ அந்த மாதிரியும் வரையலாம். ஆனால் நீங்கள் என்னைய மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுறீங்கனாலும் பண்ணுங்கள், இல்லைன்னா பலூன், ஹார்ட், கேக் அந்த மாதிரி வரையினீங்கனாலும் வரையுங்க. இப்போ நான் ஸ்டிக்கர் ஒட்டுறேன். இது அழகாக இருக்குதானே? இதுக்கு மேலேயும் நான் ஹாப்பி பர்த்டே அப்போ, ஐ லவ் யூ அப்படியெல்லாம் எழுத போகிறேன். சும்மா நான் உமா கொடுக்குற வாய் எழுதியிருக்கேன். சும்மா நல்லா தான் இருக்குமே அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டில் ஹார்ட் வரைஞ்சிருக்கேன். இது ஹாப்பி பர்த்டே அப்பு அப்படின்னு எழுதியிருக்கேன். இங்கே ஐ லவ் யூன்னு எழுதியிருக்கேன். இது சும்மா உம்மான்ட்டு வாய் எழுதியிருக்கேன்.
அவ்வளோதான், இந்த க்ரீட்டிங் கார்டு ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த கிஃப்டை அப்பாவுக்கு பர்த்டேக்கு இந்த கிஃப்டை கொடுத்துட்டேன். நீங்களும் இந்த பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி கார்டு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோலாம் பாருங்கள். அப்புறம் உங்கள் குட்டி பசங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.